of Jesus Christ. So today's verse is going to be Psalms 86:5. For you, Lord, are good and ready to forgive and abundant in mercy to all those who call upon you. ஸோ இது வாஸ் அந்த கார்னருக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து காட் வந்து நம்ம பண்ண தப்பு எல்லாத்துக்குமே வந்து ஃபர்கிவ் பண்ணி நம்மளை வந்து மன்னிக்கிறதுக்கு வந்து அவர் வந்து ரெடியாக இருக்கார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம நிறைய தப்பு வந்து நம்ம எல்லாருமே வந்து பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து காட் கிட்ட வந்து ஃபர்கிவ்னஸ் வந்து கேட்டுறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நம்ம எதுக்கு வந்து காட் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம், அப்புறம் தான் இஸ் ரெடி டு ஃபர்கிவ்ல. ஸோ நம்ம பாட்டு நம்ம தப்பை செஞ்சுட்டே இருக்கலாம், காட் வந்து நம்மளை வந்து ஃபர்கிவ் பண்ணிகிட்டே வந்து இருப்பார் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். ஆனால் இட்ஸ் நாட் லைக் தட். காட் வந்து எப்பவுமே நம்ம வந்து காட் கிட்ட வாயை திறந்து ஃபர்கிவ்னஸ்க்காக கேட்டோன்னா தான் வந்து மன்னிப்பார். அதோட மன்னிப்பாருன்ட்டு வந்து நம்ம வாண்டடாக எல்லா மிஸ்டேக்ஸுமே வந்து செய்யக்கூடாது. அப்படி பண்ணால் காட் வந்து எப்படி வந்து மன்னிப்பார்? இப்போது ஒருத்தவங்க உங்களோட பென்சிலை உடச்சிட்டாங்க, தெரியாமல் உடச்சிட்டாங்கன்னா நம்ம மன்னிச்சிடுவோம். ஆனால் வேணும்னே உடச்சாங்கன்னா மன்னிக்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான். சரி, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா, நான் கொடுத்துக்காக நன்றி. ஏசப்பா ஏசப்பா தான் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஏசப்பா ஏசப்பா எங்களோட லைஃப்பில் ஏசப்பா நீங்கள் ஏசப்பா நாங்கள் பண்ண எல்லா தப்புக்கும் வந்து மன்னிக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் எந்த தப்பாக பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆசைங்க ஏசப்பா. Ask everything my Father Jesus Christ precious name. Amen. God bless you. Have a great day. Bye.